Hi friends, welcome back to my channel. இன்னைக்கு வந்து நம்ம சேனல்ல என்ன வீடியோ பார்க்க போறீங்கன்னு பாத்தீங்கன்னா ஒரு ஷாப்பிங் vlog, அதுக்கு அப்புறம் வந்து ஒரு சின்ன கிளிப்பிங். நேத்து நாங்க வெளியில போயிருந்தோம். சோ அத வந்து ஒரு சில வீடியோஸ்லாம் கிளிப்பிங்ஸ்லாம் எடுத்து வச்சிருக்கேன். சோ அது எல்லாமே நான் வந்து இந்த வீடியோல நான் உங்களுக்கு ஷேர் பண்ண போறேன். அது மட்டும் இல்லாம லாஸ்ட் இயர் வந்து இங்க வந்து மார்டின் ஃபெஸ்டிவல்னு சொல்லிட்டு ஒரு ஃபெஸ்டிவல் கொண்டாடினாங்க. சோ அந்த வீடியோ நான் உங்களுக்கு வந்து இந்த வீடியோல நான் வந்து ஷேர் பண்ண போறேன். ஏன் பாத்தீங்கன்னா இந்த வருஷம் வந்து மார்டின் ஃபெஸ்டிவல் கிடையாது. ஏன்னா இந்த கொரோனாவால மறுபடியும் வந்து இங்க வந்து பாத்தீங்கன்னா லாக்டவுன் ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க. அதனால எந்த ஒரு ஃபெஸ்டிவலுமே நடக்காது. அந்த மாதிரி ஒரு சிச்சுவேஷனில் இருக்குது. கிறிஸ்மஸே வந்து நடக்குமா என்ன அப்படின்னு சொல்லிட்டு தெரியல. ஸோ அதனால தான் இந்த வீடியோவில் வந்து லாஸ்ட் இயர் செலிப்ரேஷன்ஸை வந்து இந்த வீடியோவில் நான் ஆட் பண்ண போகிறேன். லாஸ்ட் இயர் வந்து மார்டின் ஃபெஸ்டிவல் வந்து நோவிஷோட ஸ்கூலில் வந்து செலிப்ரேட் பண்ணாங்க. ஸோ ரொம்ப நல்லா இருந்தது. கிட்ஸ் எல்லாருமே வந்து லேர்ன் அண்ட் எடுத்துகிட்டு போவாங்க. பார்க்கும்போது ரொம்ப நல்லாயிருக்கும். ஸோ அதை வந்து நான் உங்களுக்கு இன்றைக்கி இந்த வீடியோவில் நான் ஷேர் பண்ண போகிறேன். அது மட்டும் இல்லாமல் ஒரு ரெசிபி வீடியோவும் நான் இன்றைக்கி வந்து ஷேர் பண்ண போகிறேன். ஸோ நேற்று வந்து ஒரு ஷாப்புக்கு நாங்கள் போயிருந்தோம். அந்த ஷாப்போட வீடியோஸ் எல்லாமே நான் வந்து கிளிப்பிங்ஸ் எல்லாமே நான் இதில் ஆட் பண்ணுறேன். அதுக்கப்புறம் வந்து நேற்று வந்து ரிவர் சைட் போயிருந்தோம். அந்த கிளிப்பிங்கும் நான் இதில் ஆட் பண்ணுறேன். ஸோ இங்கே வந்து பார்த்திங்கன்னா வின்டர் வந்து ஸ்டார்ட் ஆகிடுச்சு. அதனால தான் வந்து ஃபுல் காலர் வச்ச ட்ரெஸ்ஸு, ஃபுல் ஹேண்ட் வச்ச ட்ரெஸ்லாம் போட்டுட்ருக்க வேண்டியதாக இருக்குது. வெளியில் வந்து பார்த்திங்கன்னா இப்போ வந்து 12 மணி ஆகுது, மதியம் 12 மணி ஆகுது. ஆனால் பார்த்தா அவங்களுக்கு 12 மணி மாதிரியே தெரியாது. என்னமோ காலையில் ஒரு 7 மணி மாதிரி இருக்கும். ஸோ உங்களுக்கு நான் காட்டுறேன், பாருங்கள். அண்ட் இங்கே வந்து பார்த்திங்கன்னா இப்போ வின்டர் ஸ்டார்ட் ஆனதுனால ரொம்ப அதிகமாக இங்கே வந்து டைமிங் வந்து சீக்கிரமாக வந்து இருட்டாயிடும். ஒரு 5 மணிக்கெலாம் வந்து பார்த்திங்கன்னா இருட்டாயிடும். ஸோ நான் வந்து நெக்ஸ்ட் வீக் வந்து ஒரு டே இன் மை லைஃப் மாதிரி ஒரு vlog எடுக்கலான்னு இருக்கேன். ஸோ அந்த vlogல வந்து நான் உங்களுக்கு ஷேர் பண்ணுறேன் எந்த டைமில் வந்து இருட்டாகுது அதெல்லாம் சொல்லிவிட்டு. அதே மாதிரி இங்கே வந்து கொரோனா வந்து இன்னும் இன்க்ரீஸ் ஆகிட்டு இருக்குது. ஃபஸ்ட்டு ஃபுல்லாக இதுவாகிடுச்சு. இப்போ பார்த்திங்கன்னா மறுபடியும் வந்து செகண்ட் வேவ் மாதிரி வந்துட்டுருக்கு. அதனாலே வந்து நிறைய இடங்களில் வந்து மாஸ்க் போட்டு தான் போகணும். அதுக்கப்புறம் மறுபடியும் வந்து அந்த ப்ரொசீஜர் எல்லாமே ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க. ஸோ அது எல்லாமே நான் வந்து இந்த வீடியோவில் உங்களுக்கு நான் காட்டுறேன் எப்படிலாம் இங்கே இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு. கடையில் வந்து மோஸ்ட்லி வந்து சூப்பர் மார்க்கெட் மூலயமா தான் நிறைய இடத்துல பரவுது. அதனால் சூப்பர் மார்க்கெட்டில் எப்படிலாம் இருக்கணும் அப்படின்றதையும் நான் இந்த வீடியோவில் நான் உங்களுக்கு வந்து நான் ஷேர் பண்ணுறேன். அதுக்கப்புறம் வந்து இங்கே வந்து டிரான்ஸ்போர்ட் எல்லாமே நார்மலாக இருக்குது. அது மட்டும் இல்லாமல் ஆஃபீஸ் எல்லாமே வந்து ஓப்பனில் தான் இருக்குது. நோவிஷோட ஸ்கூலும் வந்து ஓப்பனில் தான் இருக்குது. ஸோ அதெல்லாம் ப்ராப்ளமே இல்லை. ஸோ எந்த ஸ்கூலில் கிட்டுக்கு வந்து கொரோனா இருக்கோ, டெஸ்ட் வந்து பாசிட்டிவ் வருதோ அந்த ஸ்கூல் மட்டும் ஹாலிடே விட்டுருக்காங்க. ஸோ எனக்கு தெரிஞ்சு 2-3 ஸ்கூல் வந்து பாண்டில் வந்து லீவ் விட்டுருக்காங்க அந்த மாதிரி. பட் நோவிஷோட ஸ்கூல் வந்து போயிட்டு தான் இருக்கான், டெய்லி போயிட்டு தான் இருக்கான். ஆனால் வந்து நெக்ஸ்ட் மந்த் வந்து டிசம்பருக்கு வந்து 1 வீக் லீவ் விடுவாங்க. பட் அதுக்கு முன்னாடியே வந்து ஒரு 1 வீக் வந்து லீவ் விட்டுறாங்க. ஸோ 2 வீக் லீவ் மாதிரி விடுறாங்க. ஸோ அது மட்டும் தான் போயிட்டுருக்கு. மற்றபடி வந்து எந்த ஒரு சேஞ்சஸும் எனக்கு தெரியல. பட் எல்லாம் நார்மலாக இருக்க மாதிரி தான் இருக்குது. ஆனால் வந்து கொஞ்சம் ஸ்ட்ரிக்டாக இருக்குது. கொஞ்சம் எல்லாமே வந்து கொஞ்சம் ஸ்ட்ரிக்டாக வச்சுருக்காங்க. ரெஸ்டாரண்ட் எதுவுமே வந்து ஓப்பனில் இல்லை. எல்லாமே வந்து டேக்அவே தான் அந்த மாதிரி தான் பண்ணியிருக்காங்க. அதுக்கப்புறம் வந்துட்டு பஸ் எல்லாமே வந்து உள்ளே போகும்போது பஸ்லெல்லாம் வந்து சானிடைசர் போட்டுட்டு அதுக்கப்புறம் மாஸ்க் போட்டுட்டு இந்த மாதிரி தான் போகணும். ஸோ இப்படி தான் போயிட்டுருக்கு. ஸோ இது எல்லாமே நான் உங்களுக்கு வந்து ஷேர் பண்ணுறேன். அதுக்கப்புறம் வந்து நிறைய பேர் வந்து மெயில் அனுப்பியிருந்தேங்க. அந்த மெயில் எல்லாத்துக்குமே நான் வந்து தனியாக ஒரு வீடியோவாக நான் வந்து ஷேர் பண்ணுறேன். ஸோ அந்த மாதிரி வீடியோவை நான் போடும்போது நிறைய பேருக்கு வந்து அந்த வீடியோ வந்து போய் சேரும். ஸோ அதனால் நிறைய பேருக்கு வந்து யூஸ் ஆகும். அதுக்காக தான் இனிமேல் வந்து வரப்போகிற வீடியோஸில் எல்லாமே ஒரு ரெசிபி வீடியோ வந்து நான் ஆட் பண்ணுறேன். அதாவது நோய் எதிர்ப்பு சக்தி அதிகமாகிறதுக்கு என்னென்னலாம் சாப்பிட்லாம். அதுவும் இல்லாமல் இங்கே வந்து பார்த்திங்கன்னா வெயில் இல்லை, வெறும் வின்டர் மட்டும்தான். ஸோ அந்த விட்டமின் வரத்துக்காக, உடம்புல வந்து விட்டமின் டெஃபிஷியன்சி வராமல் இருக்கிறதுக்காக என்னென்னலாம் சாப்பிட்லாம், இது எல்லாமே நான் வந்து இனிமேல் வரப்போகிற வீடியோஸில் ஒரு வீடியோ வந்து நான் வந்து ஆட் பண்ணலாம். அதாவது குக்கிங் வீடியோ வந்து ஆட் பண்ணலான்னு இருக்கேன். ஓகே, இன்ஃபர்மேஷன் மட்டும் இல்லாமல் இதையும் வந்து சொல்லணும் இல்லையா, ஹெல்த்தும் ரொம்ப ரொம்ப முக்கியம். அதுக்காக தான் நான் வந்து இந்த மாதிரி வீடியோ வந்து ஆட் பண்ணலான்னு இருக்கேன். ஓகே, இந்த வீடியோ வந்து எல்லாருக்கும் ரொம்ப பிடிச்சிருந்தது அப்படின்னா என்னோடய சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. வீடியோக்கு லைக் அண்ட் ஷேர் கமெண்ட் பண்ணுங்கள். நீங்கள் ஃபர்ஸ்ட் டைம் வீடியோ பார்க்குறீங்க அப்படின்னா மறக்காமல் என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. அடுத்தடுத்து வீடியோ வரும்போது நோட்டிஃபிகேஷன் வரணும் அப்படின்னா பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. வீடியோக்கு நோட்டிஃபிகேஷன் வரும், நீங்கள் ஈஸியாக வந்து பார்த்துக்கலாம். ஸோ பார்த்திங்கன்னா உங்களுக்கே தெரியும், சூரியனை காணும். ஆனால் வந்து அப்படியே ஒரு மாதிரி விண்டிஷாக ஒரு மாதிரி இருட்டாக இருக்குது. ரொம்ப குளிர் இருக்குது. குளிர் கொஞ்சம் அதிகமாக தான் இருக்குது. ஆனாலும் வந்து வெளியில் போகிறவங்க போயிட்டு தான் இருக்காங்க. ஸோ அந்த கேஸில் வந்து பார்த்திங்கன்னா கொடி இருக்காது. ஏன்னா வந்து இப்போ கிறிஸ்மஸ்ன்றதுனால கொடி எடுத்துகிட்டு அந்த மாதிரி லைட்டிங் போட்டிருப்பாங்க. நைட் நான் வந்து vlog கவர் பண்ணுற மாதிரி இருக்குது அப்படின்னா நான் அந்த லைட்னிங் போட்டதை நான் வந்து காட்டுறேன்.
ஸோ லாஸ்ட் வீக்கில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு நாள் வந்து கிளைமேட் ரொம்ப நல்லா இருந்தது. ஸோ அதனால தான் வந்து ஷாப்பிங் போயிட்டு அதுக்கப்புறம் வெளியிலையும் கொஞ்சம் சுற்றி பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு வெளியில் போயிருந்தோம். ஸோ ஷாப்பிங் வந்து பார்த்திங்கன்னா எடைக்கால போயிருந்தோம். எடைக்கா வந்து கொஞ்சம் தூரம் தான் இருந்தது இங்கேருந்து, எங்களோட வீட்டுக்கு பக்கத்தில் இல்லை. ஸோ அதனால் ரொம்ப தூரம் இருந்ததுனால நாங்கள் வந்து காரில் தான் போனோம். போயிட்டு அதுக்கப்புறம் வந்து கிளைமேட் வந்து ஓரளவுக்கு நல்லா இருந்ததுனால ஜர்கின் எங்களுக்கு வந்து தேவைப்படலை. அதுக்கப்புறம் வந்து சம்டைம்ஸ் வந்து உங்களுக்கு வந்து சூப்பர் மார்க்கெட்லலாம் உங்களுக்கு வந்து குளிராது, ஏன்னா வந்து ஹீட்டிங் இருக்கிறதுனால குளிராது, ரொம்ப நல்லா தான் இருக்கும். அதனால் வந்து கார்லேயே வந்து ஜெர்கின்லாம் விட்டுட்டு நாங்கள் நடந்து தான் போனோம். போயிட்டு தேவையான திங்ஸ் எல்லாமே பர்ச்சேஸ் பண்ணிட்டோம். பார்த்திங்கன்னா இந்த ஷாப்பில் வந்து இடைக்கால வந்து ஒரு சில டைமில் வந்து ஆஃபர் கொடுப்பாங்க. ஸோ நாங்கள் போன டைமில் அந்தளவுக்கு ஆஃபர் இல்லை, இருந்தாலும் ஒரு சில இதெல்லாம் வந்து கொஞ்சம் சீப்பாக இருந்தது. ஸோ அதனால் வாங்கிட்டு வந்தோம். ஜெர்மனியில் வந்து பார்த்திங்கன்னா எல்லா சூப்பர் மார்க்கெட்லேயும் மாஸ்க் போட்டால் தான் உள்ளே போக முடியும். சூப்பர் மார்க்கெட்டில் மட்டும் இல்லை, ரெஸ்டாரண்ட் இருக்கட்டும் இல்லை எந்த ஒரு ஷாப்பாக இருக்கட்டும், மாஸ்க் போடாமல் உள்ளே போக முடியாது. அதுக்கப்புறம் வந்து பக்கத்துலேயே இருக்க ரெய்னோ பார்க்கும் போனோம். அதுவும் வந்து ஷாப் பக்கத்துலேயே தான் இருக்குது. ஸோ இங்கே வந்து பார்த்திங்கன்னா வெயில் எப்போல்லாம் அடிக்குதோ அந்த டைம்லாம் நம்ம யூட்டிலைஸ் பண்ணிக்கணும். ஸோ அதுக்காக தான் வந்து, ஏன்னா வந்து விட்டமின் டி நமக்கு ரொம்ப தேவைங்க. ஸோ அதனால் வெயில் எப்போல்லாம் அடிக்குதோ அந்த டைம்லலாம் நீங்கள் வந்து பசங்களை வந்து வெளியில் கூட்டிகிட்டு போனீங்க அப்படின்னா கொஞ்சம் நல்லாயிருக்கும். உங்களுக்கு வந்து கொஞ்சம் ஃப்ரெஷ்ஷாக ஃபீல் பண்ணுவாங்க. ஸோ இப்போ அடுத்ததாக வந்து பார்த்திங்கன்னா ஒரு ரெசிபி வீடியோ. நான் வந்து மட்டன் லிவர் கிரேவி வந்து பண்ண போகிறேன். அதுக்கு வந்து ஒரு பேனில் எண்ணெய் போட்டிருக்கேன். அதுக்கப்புறம் ஒரு சின்ன துண்டு பட்டை, அதுக்கப்புறம் ஸ்டார், அதுக்கப்புறம் ஒரு 2 கிராம்பு, அதுக்கப்புறம் சாஹி ஜீரா வந்து ஒரு 1/2 ஸ்பூன்ஸ் போட்டிருக்கேன். அதுக்கப்புறம் வெங்காயம், அதுக்கப்புறம் பச்சை மிளகா, ஒரு 3 பச்சை மிளகா போட்டிருக்கேன். போட்டு நல்லா வந்து வதக்கிக்கோங்க. வெங்காயம் வந்து பொன்னிறம் ஆகிற வரைக்கும் வதக்கிக்கோங்க. வதக்கிட்டு இதில் ஒரு 2 ஸ்பூன் வந்து இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு கொஞ்சம் அடி பிடிக்காமல் நல்லா கிளறிக்கோங்க. அந்த பச்சை ஸ்மெல் போகிற அளவுக்கு வதங்கினா போதும். அது நல்லா வதங்கிட்டது அப்புறமா நம்ம வந்து தக்காளி வந்து ஆட் பண்ணிக்கலாம். தக்காளி வந்து நான் வந்து ஒரு தக்காளி வந்து பெரிய தக்காளி, ஒரே ஒரு தக்காளி எடுத்திருக்கேன். 3 வந்து சின்ன வெங்காயத்துக்கு, அதாவது 3 வெங்காயத்துக்கு. ஸோ இந்த வெங்காயம் வந்து ரெட் கலர் வெங்காயம். ஸோ அதனால தான் அப்படி இருக்குது. சின்ன வெங்காயம் போல் பெரிய வெங்காயம் தான் போட்டிருக்கேன். ஸோ இப்போ தக்காளி வந்து நல்லா மசிஞ்சது அப்புறமா இதில் வந்து மஞ்சள் தூள் வந்து ஆட் பண்ணிக்கலாம். மஞ்சள் தூள் வந்து கொஞ்சம் அதிகமாக சேர்த்துக்கோங்க. ஏன்னா அந்த ஆட்டு ஈரல் நம்ம பண்ணுறதுனால அந்த ஸ்மெல் வராமல் இருக்கிறதுக்காக மஞ்சள் தூள் கொஞ்சம் அதிகமாக சேர்த்துக்கிறேன். அதுக்கப்புறம் ஒரு 3 ஸ்பூன் வந்து சில்லி பவுடர் போட்டிருக்கேன். எங்கள் சில்லி பவுடர் வந்து அந்தளவுக்கு காரம் தெரியாது, அதனால் வந்து சின்ன ஸ்பூன் தான், அதனால் 3 ஸ்பூன் வந்து நான் சேர்த்துருக்கேன். ஸோ இப்போ வந்து எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு தேவையான அளவு உப்பு போட்டுட்டு அதுக்கப்புறமா நம்ம கழுவி வச்சுருக்க அந்த ஆட்டோட லிவர் எடுத்து நம்ம வந்து போட்டுக்கலாம். லிவர் வந்து இந்த மாதிரி கட் பண்ணி சேர்த்துக்கோங்க, ரொம்ப நல்லாயிருக்கும். இது வந்து பார்த்திங்கன்னா குழந்தைங்களுக்கு ரொம்ப ரொம்ப முக்கியம். இங்கே வந்து நோய் எதிர்ப்பு சக்தி வந்து அதிகமாக இருக்கணும் அப்படின்னா இதெல்லாம் வந்து கிட்ஸுக்கு வந்து செஞ்சு கொடுத்துட்டே இருக்கணும் இங்கே. ஏன்னா வந்து இங்கே வந்து சூரிய ஒளி இல்லை, எதுவுமே இல்லை அப்படின்னும் போது நம்ம வந்து விட்டமின் எதுலலாம் இருக்கோ அந்த ஒரு இதை வந்து நம்ம அதிகமாக வந்து சாப்பாட்டில் வந்து சேர்த்துக்கணும். ஸோ நான் முன்னாடி வந்து கொஞ்சம் தான் உப்பு போட்டிருந்தேன், அதனால் இப்போ வந்து கொஞ்சம் உப்பு போட்டுக்கிறேன். முன்னாடி வந்து தக்காளி வதங்கிறதுக்கு மட்டும் தான் போட்டிருந்தேன், அதனால் இப்போ வந்து கறிக்கு தேவையான அளவு உப்பு போட்டுட்டு தண்ணி ஊற்றிட்டு ஃபுல்லாக வந்து மிக்ஸ் பண்ணிக்கலாம். ஸோ இதில் வந்து நான் வந்து கரம் மசாலா எதுவுமே நான் சேர்க்க மாட்டேன். நான் வீட்லேயே அரைச்சி வச்சுருக்க ஹோம்மேட் மசாலா தான் நான் சேர்ப்பேன்.
அந்த மசாலா நான் எப்படி பண்ணுறேன் அப்படின்னு சொல்லிட்டு லாஸ்ட் வீடியோவில் நான் வந்து ஷேர் பண்ணியிருப்பேன். ஸோ இந்த மசாலா தான் அது. அந்த லிங்க் வந்து நான் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுக்குறேன். ஸோ போய் செக் பண்ணி பாருங்கள். இதுலேயே வந்து மிளகு எல்லாமே சேர்த்துருப்பேன், அதனால் நான் எக்ஸ்ட்ரா மிளகு எதுவுமே நான் போடலை. உங்களுக்கு வந்து இந்த மசாலா இல்லை அப்படின்னா நீங்கள் கரம் மசாலா கூட போட்டுக்கலாம். அடிஷ்னலாக வந்து மிளகு வந்து கூட வந்து சேர்த்துக்கலாம். ரொம்ப நல்லாயிருக்கும். இப்போ கறி நல்லா வேகிற அளவுக்கு ஓரளவுக்கு கொஞ்சம் தண்ணி ஊற்றி நல்லா வேக வச்சுக்கோங்க. நல்லா வந்து சாஃப்டாக ஆகணும். அது ஆனால் மட்டும்தான் அந்த குழந்தைங்க வந்து சாப்பிடும்போது அது தெரியாது, அது கறி மாதிரி தான் சாப்பிட்ருவாங்க அப்படியே. ஸோ இதை வந்து நீங்கள் ரைஸுக்கு இது எல்லாத்துக்குமே வந்து சூப்பரான ஒரு சைட் டிஷ்ஷு. அதுக்கப்புறம் அது மட்டும் இல்லாமல் ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப ரொம்ப ஹெல்த்தியான ஒரு ரெசிபி. கண்டிப்பாக வந்து கிட்ஸ் இருக்காங்க அப்படின்னா கண்டிப்பாக வந்து செஞ்சு கொடுங்க. அவங்களுக்கு மட்டும் இல்லை, ப்ரெக்னென்ட் லேடி இவங்க எல்லாருமே வந்து நல்லா சாப்பிட்லாம். கண்டிப்பாக வந்து செஞ்சு கொடுங்க. Popatrz, koń! Gdzie ten koń? Ja nie widzę tego Tutaj, przed tobą! Gdzie? Jest chłop z czerwoną A czy ty... Staś, widzisz? Koniu? செயின்ட் மார்ட்டின் ஃபெஸ்டிவல் வந்து இயர்லி வந்து ஜெர்மனியில் கொண்டாடுவாங்க. ஸோ இந்த ஃபெஸ்டிவல் வந்து எதுக்காக கொண்டாடுறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா இதுக்கு ஒரு ஸ்டோரியே இருக்குது. மார்ட்டின் வந்து பார்த்திங்கன்னா அவர் வந்து ஒரு துறவி. அவருக்குன்னு வந்து எதுவுமே இல்லாமல் அவர் வந்து எல்லாத்தையுமே வந்து மக்களுக்கு வந்து சேவை செஞ்சுருவார். அதுக்கப்புறம் மக்களுக்கு கொடுத்துருவார். சோஷியல் சர்வீஸ்னால் அவருக்கு ரொம்ப பிடிக்கும். ஸோ இந்த ஃபெஸ்டிவல் வந்து பார்த்திங்கன்னா செயின்ட் மார்ட்டின் இறந்து 3வது நாள் வந்து இந்த ஃபெஸ்டிவல் வந்து கொண்டாடுறாங்க. ஸோ இந்த ஃபெஸ்டிவல் வந்து எப்படி இருக்குன்னு பார்த்தீங்கன்னா கிட்ஸ் வந்து லேண்டன் வந்து கிண்டர் கார்டனில் பண்ணுவாங்க, ஸ்கூல்ஸில் வந்து லேண்டன் பண்ணி அதை வந்து ரோட்டில் வந்து எடுத்துகிட்டு போவாங்க. லேண்டன் வந்து பாட்டு பாடிட்டு மார்ட்டினோட பாட்டு பாடிட்டு எடுத்துகிட்டு போவாங்க. அதுக்கப்புறம் வீடு வீடாக போயிட்டு சாக்லேட்ஸ் அதாவது ஸ்வீட்ஸ் வந்து வாங்கிப்பாங்க. ஸோ அது மட்டும் கிடையாது, இங்கே இருக்க ஷாப்பில் வந்து பார்த்திங்கன்னா பேக்கரிஸில் வந்து கிட்ஸுக்கு வந்து ஃப்ரீயாகவே வந்து பன் இதெல்லாமே கொடுப்பாங்க. ஸோ இந்த கதை வந்து எப்படின்னு பார்த்தீங்கன்னா மார்ட்டின் வந்து ஒரு சோஷியல் சர்வீஸ் பண்ணுறவர். அவருக்கு வந்து ஒரு மக்கள் வந்து கஷ்டப்படுறாங்க அப்படின்னா அவரால் வந்து தாங்கிக்க முடியாது. ஒரு நாள் வந்து ஒருத்தர் வந்து கடும் பனியில் வந்து கஷ்டப்பட்டுட்டு இருந்தார். அந்த டைமில் வந்து இவர் போட்டிருந்த புல்லோவரை கிழிச்சு அவருக்கு வந்து பாதி வந்து கொடுத்தா மாதிரி வந்து கதையில் வந்து சொல்கிறாங்க. ஸோ இதே மாதிரி வந்து எல்லா ஸ்கூல்ஸ்லேயும் வந்து இந்த ஸ்டோரியை வந்து நடித்து காட்டுவாங்க. கிட்ஸுக்கு வந்து தெரியணுன்றதுக்காக இந்த ஸ்டோரியை வந்து நடித்து காட்டுவாங்க. Ich habe kein gutes Foto von ihm bekommen. ஸோ இந்த இயர் வந்து பார்த்திங்கன்னா கொரோனாவால் இந்த செலிப்ரேஷன் வந்து பண்ண முடியாமல் போச்சு. ஏன்னா க்ரௌடட் அதிகமாகிறதுனால இது வந்து அலோவ் பண்ணலை. ஆனால் வந்து ஸ்கூல்ஸில் வந்து லேண்டன் ஃபெஸ்டிவல் வந்து செலிப்ரேட் பண்ணாங்க. ஸ்கூல்லேயே மட்டும் பண்ணிவிட்டு அவங்களுக்கு வந்து ப்ரெட்டு அதுக்கப்புறம் காஃபி இதெல்லாமே கொடுத்துட்டு வீட்டுக்கு அனுப்பிட்டாங்க கிட்ஸை. ஸோ இந்த டைமில் வந்து கிட்ஸுக்குன்னு சொல்லிட்டு பன்னு வந்து இவங்களே வந்து ப்ரிப்பேர் பண்ணுவாங்க. An alle, die dieses Fest möglich gemacht haben, an die Eltern, die die Laternen mitgebastelt haben, an die Lehrer und Lehrerinnen, die geholfen haben, an unser Schauspielteam, an den Bettler und den St. Martin, das war ganz wunderbar. Und bevor ihr gleich mit euren Laternen wieder geht, seid ihr ganz herzlich eingeladen. Es gibt was zu essen und zu trinken hier im Foyer. Stärkt euch alle, aber geht jetzt vielleicht erst noch mal zu euren Lehrerinnen, damit hier auch keiner verloren geht. Ihr findet, wie gesagt, und auch die Erwachsenen etwas zu trinken und auch zu essen im Foyer. Allen einen ganz schönen Heimweg und noch einen. Lebte in Frankreich ein römischer Soldat namens Martin. An einem kalten Wintertag kam er mit seinem Pferd zum Tor einer großen Stadt. Dort saß im Dreck ein Bettler, der nur in Lumpen gekleidet und vor Kälte zitterte. Soldat,
Habt ihr Erbarmen mit mir? Mir ist so kalt und niemand hilft mir. Du bist nur in Lumpen gekleidet. ஸோ இப்போ வந்து பார்த்திங்கன்னா நான் உங்களுக்கு சொன்ன ஸ்டோரியை தான் அங்கே ட்ராமாவை வந்து ஆக்டிங் பண்ணி காட்டிகிட்ருக்காங்க. ஸோ ஒருத்தர் வந்து மார்ட்டினாக வந்து நடிக்கிறாரு, இன்னொருத்தர் வந்து குழந்தை வந்து ஒரு பையனாக வந்து நடிக்கிறான். அவனுக்கு வந்து ரொம்ப குளிருது, எனக்கு வந்து ரொம்ப குளிருது, ரொம்ப பசியாக இருக்குது அப்படின்னு கேட்கும்போது அவரோட மண்டலில் வந்து பாதி கிழிச்சு அவர் வந்து கொடுக்குற மாதிரி வந்து ஒரு ட்ராமா வந்து பண்ணிகிட்ருக்காங்க. ஸோ பார்க்கும்போது ரொம்ப நல்லாயிருக்கும் இதெல்லாம். துறவி மார்ட்டின் வந்து பார்த்திங்கன்னா ஒரு பிஷப்பாக இருந்திருக்காரு ஃப்ரெஞ்ச் டவுனில். ஸோ அவர் வந்து பார்த்திங்கன்னா நவம்பர் 8ஆம் தேதி 397வது இயரில் வந்து இறந்துருக்காரு. ஸோ அவர் இறந்து 3வது நாள் தான் வந்து இந்த மார்ட்டின் ஃபெஸ்டிவலை வந்து கொண்டாடுறாங்க. Schon weitergezogen. In derselben Nacht hatte Martin einen Traum. Traum erschien ihm Jesus Christus. Jesus hatte den alten Mantel an. இந்த ஃபெஸ்டிவல் முடிஞ்ச உடனே பார்த்தீங்கன்னா டீ, அதுக்கப்புறம் வந்து கிட்ஸுக்கு வந்து பன் இதெல்லாம் வந்து அந்த ஸ்கூல்லே வந்து கொடுத்துருவாங்க. ஸோ இது மூலயமா என்ன சொல்கிறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த ஊரில் யாருமே வந்து பசியோடு இருக்கக்கூடாது, அப்படி பசியோடு இருக்காங்க அப்படின்னா நம்ம வந்து அவங்களுக்கு கொடுத்து ஹெல்ப் பண்ணணும் அப்படின்றது வந்து குழந்தைங்களுக்கு வந்து அழகாக சொல்லியிருக்காங்க.